Hello friends, welcome to Chilli Indian Style. இன்னைக்கு டேஸ்டியா சூப்பரான ஒரு non-veg ரெசிபி செய்ய போறோம். சிக்கன் பிரியாணி. இது செய்ய தேவையான பொருட்கள்: எண்ணெய் 100 கிராம், நெய் 3 ஸ்பூன், பிரியாணி மசாலா பொருட்கள், வெங்காயம் 6, தக்காளி 5, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன், பாஸ்மதி அரிசி 1 கிலோ, சிக்கன் 1 கிலோ, மிளகாய் பொடி 3 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், புதினா, கொத்தமல்லி, தயிர் 1 கப், லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. பேன் சூடு பண்ணி அதில் எண்ணெய் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் லைட்டாக இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு, ஜாவித்ரி, கல்பாசி, பிரியாணி இலை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா வதங்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. மிளகாய் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் சிக்கன் சேர்த்துக்கலாம். ஒரு கப் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருக்கு. ஒரு பவுல் புதினா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. உடையாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி வச்சு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் 15லேருந்து 20 நிமிஷம் இருந்தால் போதும். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்பைசியாக டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கூட ரைத்தா முட்டை வச்சு சூடாக சர்வ் பண்ணுங்கள்.
இந்த சூப்பரான சிக்கன் பிரியாணியை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.